தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதி தர முடியாது. இதனால் 5000 கோடி ரூபாய் உங்களுக்கு நட்டம். நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த ஸ்கீம் பணத்தை தர முடியாதுன்னு தொடர்ச்சியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாங்க. இந்த நிலையில் பாஜகவினுடைய மூத்த தலைவர் பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஒன்று சொல்லியிருந்தாங்க. வரி கட்ட முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு தமிழ்நாடு அரசு போச்சுன்னா நாங்க தமிழ்நாடு அரசையே கலைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. சுப்பிரமணிய சாமி வந்து இந்தி படிக்கிறத தடுக்கிறாங்க இந்த தமிழர்கள், அதை இந்த கவர்மெண்ட் தடுத்துச்சுன்னா 356 பிரிவை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசை கலைப்போங்கிறாங்க. அரசியல் ரீதியா அவங்க விமர்சனங்கள் வார்த்தைகளை பேசினாலும் சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன சார் இருக்கு இப்ப இவங்க வைக்கிற விமர்சனங்களுக்கு? இல்ல, ஆர்டிகல் 356 வந்து அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டேட்ல வந்து கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அசம்பிளி வந்து அனிமேட்டட் சஸ்பென்ஷன்ல வச்சுட்டு கவர்மெண்ட்டை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு காலத்துல இஷ்டம் போல ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு இருந்தாங்க. 1977 வந்து மிஸ்ஸஸ் காந்தி தோத்த உடனே ஜனதாதள் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் அத்தனையும் அது எம்ஜிஆர் கவர்மெண்ட்டையும் சேர்த்து 8 ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்டாங்க. அதனால எம்ஜிஆர் வந்து 79ல எம்ஜிஆர் வந்து கேட்டாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல 77ல இவங்க கலைச்சாங்க, அந்நேரம் எம்ஜிஆர் பதவிக்கு வந்து வந்தாரு. அடுத்து 79ல வந்து இவங்க மறுபடியும் மிஸ்ஸஸ் காந்தி வந்து பதவிக்கு வந்த உடனே அந்த ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் அத்தனையும் கவுத்து விட்டாங்க, கூடவே எம்ஜிஆர் கவர்மெண்ட்டையும் சேர்த்து கவுத்து விட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் வந்து அந்நேரம் கேட்ட ஒரே கேள்வி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னைய கலைச்சாங்கன்னு ஜனங்கள்ட்ட கேட்டாரு. ஜனங்களுடைய அனுதாபம் அவருக்கு இருந்துச்சு.